ஹோர்முஸ் நீரிணையில் வழமையான கப்பல் போக்குவரத்தை மீளக் கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு சீனா ஈரானிடம் உத்தியோகபூர்வ கோரிக்கையை விடுத்திருக்கிறது. சீனா வெளியுறவு அமைச்சர் மற்றும் ஈரான் வெளியுறவு அமைச்சர் ஆகியோருக்கு இடையில் நேற்று இடம்பெற்ற தொலைபேசி உரையாடலின் போதே இந்த விடயம் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. ஹோர்முஸ் நீரிணை ஒரு சர்வதேச கடல்வழி பாதை என்பதால் அங்கு கப்பல் போக்குவரத்தின் சுதந்திரம் மற்றும் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் எனவும் சீனா வலியுறுத்தியிருக்கிறது. இதேவேளை நீரிணையை ஆண்டியுள்ள நாடு என்ற ரீதியில் ஈரானின் இறையாண்மை, பாதுகாப்பு மற்றும் சட்டபூர்வமான உரிமைகள் மதிக்கப்பட வேண்டும் எனவும் சீனா குறிப்பிட்டிருக்கிறது. பிராந்தியத்தில் அமைதி மற்றும் போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவதற்கு சீனா தொடர்ந்தும் ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை வழங்குவது தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை ஈரான் போர் உலக வர்த்தகத்தை பாதித்துள்ள நிலையில் 2026ஆம் ஆண்டின் முதல் காலாண்டில் சீனாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 5% வளர்ச்சியடைந்துள்ளதாக அறிவித்துள்ளது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானுக்கு எதிராக போரை தொடங்கிய பிறகு உலகின் 2வது பெரிய பொருளாதாரம் கொண்ட சீனா முதல் காலாண்டு மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சியை அறிவித்த முதல் பெரிய நாடாகும். ஈரான் போரினால் ஏற்பட்ட எரிசக்தி நெருக்கடிகளை முறியடித்து சீன பொருளாதாரம் எதிர்பார்த்ததை விட அதிக வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இதற்கு முந்தைய காலாண்டில் சீனாவின் மொத்த தேசிய உற்பத்தி 4.5% காணப்பட்டது. பொருளாதார நிபுணர்கள் இந்த ஆண்டு வளர்ச்சி 4.7% இருக்கும் என்று கணித்திருந்த நிலையில் அது 5% வரை உயர்ந்ததற்கு சீனாவின் வலுவான ஏற்றுமதி வர்த்தகமே முக்கிய காரணமாக அமைந்ததாக அந்நாட்டு அறிக்கைகள் சுட்டிக்காட்டுகின்றன. ஈரான் அமெரிக்க போரின் விளைவாக எரிபொருள், ரசாயன பொருட்கள் மற்றும் உலோகங்களின் விலைகள் அதிகரித்துள்ளன. இந்த விலை உயர்வு மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்புகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. முதல் காலாண்டில் சீனாவின் பசுமை தொழில்நுட்ப ஏற்றுமதி அதிகரித்தது. மின்சார வாகனங்கள், லித்தியம் பேட்டரிகள், காற்றாலை விசையளி பொருட்கள் ஆகியவற்றின் ஏற்றுமதி கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் முறையே 78%, 50% மற்றும் 45% அதிகரித்துள்ளதாக சுங்க அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இது இப்படி இருக்க, பாரசீக வளைகுடா பகுதியில் கடந்த வாரம் அமெரிக்க கடற்படைக்கு சொந்தமான மிகவும் விலையுயர்ந்த அதிநவீன MQ-4C ட்ரைட்டன் ஆளில்லா உளவு விமானம் விபத்துக்குள்ளாகியிருந்தது. சுமார் $240 மில்லியன் மதிப்பிலான இந்த விமானம் ஏப்ரல் 9ஆம் தேதி விபத்துக்குள்ளானதாக அமெரிக்க கடற்படை பாதுகாப்பு கட்டளை உறுதிப்படுத்தியிருந்தது. இத்தாலியில் உள்ள கடற்படை தளத்திலிருந்து புறப்பட்ட இந்த விமானம் ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் பறந்து கொண்டிருந்த போது 50,000 அடி உயரத்திலிருந்து திடீரென 9,000 அடிக்கு கீழே சரிந்து ரேடார் தொடர்பை இழந்ததாக கூறப்படுகிறது. விமானம் விழுவதற்கு முன்னதாக கட்டுப்பாட்டு அறையுடனான தொடர்பை இழந்ததை குறிக்கும் அவசர குறியீடுகளை வெளிப்படுத்தி இருந்தாலும் இந்த விபத்திற்கான சரியான காரணம் குறித்து அமெரிக்க கடற்படை இதுவரை விரிவான தகவல்களை வெளியிடவில்லை. ஒரு F-35 போர் விமானத்தை விட 2 மடங்கு அதிக விலையை கொண்ட இந்த ட்ரோன் தொடர்ந்து 24 மணி நேரத்திற்கு மேலாக பறந்து உளவு பார்க்கும் திறன் கொண்டது என கூறப்படுகிறது. அமெரிக்க கடற்படையிடம் இதுபோன்ற 20 விமானங்கள் மட்டுமே உள்ள நிலையில் பாரசீக வளைகுடா பகுதியில் நிலவும் போர் பதற்றங்களுக்கு மத்தியில் இந்த இழப்பு பெரும் பின்னடைவாக கருதப்படுகின்றமை ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்றது. இதேவேளை பாகிஸ்தானில் பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்ததிலிருந்து ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே பரிமாறப்பட்ட செய்திகள் குறித்து விவாதிப்பதற்காக ஈரான் அதிகாரிகளும் பாகிஸ்தான் இராணுவ தளபதி ஆசிம் முனீரும் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளனர். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே 2வது சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கான பரந்த ராஜதந்திர முன்னெடுப்புகளுக்கு மத்தியில் ஈரான் பாகிஸ்தான் வழியாக அமெரிக்காவுடன் செய்திகளை பரிமாறி வருகிறது. ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி பாகிஸ்தான் இராணுவ தளபதி ஆசிம் முனீருடனான பேச்சுவார்த்தையிலிருந்து புதன்கிழமை விடைபெற்றார். இதில் இருதரப்பின் முக்கிய பேச்சுவார்த்தையாளரான முனீர் நேற்று தெஹ்ரானுடன் பயணம் செய்து ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷியை சந்தித்திருந்தார். முனீர் தலைமையிலான பாகிஸ்தான் தூதுக்குழு அமெரிக்காவின் ஒரு செய்தியை கொண்டு சென்றதாக பாகிஸ்தான் இராணுவம் தெரிவித்திருக்கிறது. அமெரிக்காவின் முக்கிய செய்தியை ஈரானுக்கு எடுத்துச் சென்றுள்ள பாகிஸ்தான் சந்திப்பிற்கு பிறகு வெளியிடப்பட்ட ஒரு செய்தியில் முனீரை ஈரானுக்கு வரவேற்பதில் தாம் மிகுந்த மகிழ்ச்சி அடைவதாக அராக்ஷி கூறியிருக்கிறார். மேலும் பிராந்தியத்தில் அமைதியையும் ஸ்திரத்தன்மையை மேம்படுத்துவதில் ஈரானின் உறுதிப்பாட்டையும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். இதன்படி அமெரிக்கா ஈரான் உறவை மீண்டும் தொடங்குவதற்கான ராஜதந்திர முயற்சிகளுக்கு
பாகிஸ்தான் தலைமை தாங்குகின்றமையும் குறிப்பிடத்தக்க விடயமாகவே இருக்கின்றது. இது இப்படி இருக்க, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் போப் ஆண்டவரை விமர்சித்ததை தொடர்ந்து இத்தாலிய பிரதமர் ஜோர்ஜியா மெலோனி அதற்கு கடும் கண்டனமும் தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில் மெலோனியின் இந்த துணிச்சலான நிலைப்பாட்டை தொடர்ந்து ஈரானின் கானா நாட்டு தூதரகம் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள ஒரு கிண்டலான பதிவு வைரலாகியும் வருகிறது. அமெரிக்காவுடனான நட்பு விரிசல் அடைந்துள்ள நிலையில், அன்புள்ள இத்தாலியே, உங்கள் பிரதமர் போப் ஆண்டவரை பாதுகாத்து வாஷிங்டன் கூட்டணியை இழந்துள்ளார். அந்த வெற்றிடத்தை நிரப்ப நாங்கள் விண்ணப்பிக்கிறோம் என ஈரான் கிண்டலாக குறிப்பிட்டிருக்கிறது. எங்களிடம் 7000 கால நாகரிகம் உள்ளது. ட்ரம்பின் கவனத்தை விட ஈரானிய உணவை தயாரிக்க அதிக நேரம் எடுக்கும் என்றும், ஐஸ்கிரீமை கண்டுபிடித்தது யார் என்பதில் மட்டுமே ஈரானுக்கும் இத்தாலிக்கும் இடையே 2000 ஆண்டுகால குளிர் யுத்தம் நடப்பதாகவும் அந்த பதிவில் நகைச்சுவை ததும்ப குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதேவேளை சமீப காலமாக ஈரான் தூதரகங்கள் இதுபோன்ற மீம் கலாச்சாரத்தை பாலிவுட் வசனங்களையும் பயன்படுத்தி உலக அரசியலை நையாண்டி செய்து வருகின்றமையும் குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விடயமாகவே இங்கு இருக்கின்றது. இதேவேளை மீண்டும் மோதல் ஏற்படுவதை தடுக்கும் வகையில் ஒரு உடன்பாடு எட்டப்பட்டால் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளில் ஈரான் முன்வைத்துள்ள முன்மொழிவுகளின் ஒரு பகுதியாக ஹோர்முஸ் ஜலசந்தியின் ஓமான் பகுதி வழியாக தாக்குதல் அபாயமின்றி கப்பல்கள் சுதந்திரமாக செல்ல அனுமதிப்பது குறித்து பரிசீலிக்கக்கூடும் என தெஹ்ரான் தகவல் அறிந்த வட்டாரத்தை மேற்கோள் காட்டி செய்திகளை வெளியிட்டிருக்கிறது. உலகின் எண்ணெய் மற்றும் திரவமாக்கப்பட்ட இயற்கை வாயுவின் சுமார் 20% போக்குவரத்தை கையாளும் ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக ஈரான் போக்குவரத்தை தடை செய்ததன் காரணமாக உலகளாவிய எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகத்தில் இதுவரை இல்லாத மிகப்பெரிய இடையூறை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த பிப்ரவரி 28 அன்று போர் தொடங்கியதிலிருந்து நூற்றுக்கணக்கான எண்ணெய் கப்பல்களும் பிற கப்பல்களும் 20,000 மாலுமிகளும் வளைகுடாவிற்குள் சிக்கியிருக்கிறார்கள். ஏப்ரல் 8 அன்று 2 வார கால போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்தது. மேலும் போர் முடிவுக்கு வரும் நிலையில் இருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அண்மையில் கூறியிருந்தார். இருப்பினும் ஹோர்முஸ் ஜலசந்தியின் மீதான கட்டுப்பாடு பேச்சுவார்த்தைகளில் ஒரு முக்கிய பிரச்சனையாகவே நீடிக்கிறது. இந்த நிலையில் தெஹ்ரானில் எந்த தடையுமின்றி ஓமான் கடல் பகுதியில் உள்ள அந்த குறுகிய ஜலசந்தியின் மறுபக்கத்தை கப்பல்கள் பயன்படுத்த ஈரான் அனுமதிக்க தயாராக இருக்கலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை ஹோர்முஸ் நீர்நிலையை சுற்றியுள்ள பதற்றங்கள் உலக அரசியல் மற்றும் பொருளாதார நிலைமைகளில் பலதரப்பட்ட தாக்கங்களை ஏற்படுத்தி வருகின்றன. சீனா, ஈரான், அமெரிக்கா உள்ளிட்ட முக்கிய சக்திகள் நேரடி மற்றும் மறைமுகமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வரும் நிலையில் பிராந்தியத்தில் நிலவும் சூழ்நிலை இன்னும் மிகுந்த கவனத்திற்குரியதாக மாறியுள்ளது. எதிர்காலத்தில் இந்த பதற்றங்கள் குறைந்து சர்வதேச கடல் போக்குவரத்து பாதுகாப்பும் உலக பொருளாதார நிலைத்தன்மையும் மீண்டும் உறுதியாகும் வகையில் நாடுகள் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டிய அவசியம் அதிகரித்துள்ளது.